Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு bookmark எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம ஒரு குட் நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. and ரீசன்ட்டா வந்து நான் ஒரு வீடியோல சொல்லி இருந்தேன் நான் வந்துட்டு bookmarks mold எல்லாமே வந்துட்டு Amazonல ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படினு. சோ அந்த molds எல்லாமே வந்து என் கைக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு அந்த mold செட் மொத்தம் பாத்தீங்கன்னா 6 pieces இருக்கும். 3 large pieces and 3 வந்துட்டு சின்ன pieces இருக்கும். சோ மொத்தம் 6 pieces. அதுக்கு அப்புறம் வந்து அந்த 6 piecesக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 6 thread வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த bookmarks moldல வந்துட்டு மேலே டைப் பண்ணியிருக்கும்ல. சோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 6 pieces கொடுத்திருப்பாங்க. சோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ஒரு செட்டா சேர்த்து 449 கண்டிப்பா வர்த்தபிள் தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம லோக்கல்லையோ இல்ல Amazonலையோ ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எதுல போய் வந்துட்டு ஒரு bookmark mold வந்து நம்ம சிங்கிள் பீஸா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 150 to 200 இருக்கும். சோ இது வந்துட்டு ஒரு செட்டா 449 வாங்குனது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆஃபர்னே நான் சொல்லுவேன். சோ நீங்களுமே வாங்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்றேன். and இப்போ நம்ம வந்து bookmark செய்யறதுக்காக resin mix பண்ணிடலாம். so 2:1 ரேஷியோல 4 ஸ்பூன் resin எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் hardner எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி 2 கப்பில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு 2 ஆடான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டார்க் பிளாக் வேணும். அதுக்காக வந்துட்டு நிறைய ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிக்மெண்ட் கலர்ஸ் ஒரு மைக்கா பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ரெசின் கூட வந்துட்டு அந்த கலர் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போது அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கப்பில் வந்து நம்ம தனியாக ரெசின் எடுத்திருந்தோம்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இது வந்துட்டு நல்லா திக்கான ஒரு ரெசின் டெக்ஸ்சரில் வேணும். அதுக்காக வந்துட்டு நிறைய கோல்டன் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதால வந்து நம்ம நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணுறது. எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகியிருக்காது. ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு எனக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய போஸ்ட் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணுற அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக ஒரு நாளைக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்னும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நேற்றே வந்துட்டு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகிட்ட உடனே வந்துட்டு தேங்க்யூ போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அதை வந்துட்டு பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 புக்மார்க் மோல்டுமே வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டுமே இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாகவும் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் மோல்டில் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் மோல்டில் ஃபில் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டன். எனக்கு ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் வந்துட்டு பார்க்க ரொம்பவே ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு கிடைச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸில் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் பிளாக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பீஸில் மேலே ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு எம்டியாக அப்படியே விட்டுட முடியாதுல்ல, அதை நம்ம இன்னும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேலே அந்த எம்டி பிளாக் ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி கோட்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கோட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த டெடி பேர் புக் மார்க்கில் கூட வந்துட்டு நான் கோட்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ நமக்கு என்ன கோட்ஸ் வேணுமோ அதை எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி எம்டியாக வந்துட்டு அந்த டிசைன்ஸோட அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனோட நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக் கலர் மேலே வந்துட்டு இந்த கோல்டன் பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்துட்டு ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. பிகாஸ் கீழே பாட்டம்லேயுமே கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்குது. ஸோ கோல்டன் மார்க்கரில் வந்துட்டு எழுதும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வந்துட்டு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு இதுக்கு மேலே ஒன்ஸ் அகைன் வந்துட்டு அந்த ரெசின் அண்ட் ஹார்டனர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். பிகாஸ் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கும்போது மேலே எழுதியிருக்க மாதிரி தெரியும், இல்லை மேலே பிரிண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ரெசின் கொடுத்துட்டோம் அப்படின்னா
அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் பார்க்க ஒரு ஷைனிங்காக ஒரு அழகான ஒரு எஃபெக்டிவான ஒரு லுக் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த சின்ன பீஸ் நம்ம செஞ்சதுனால ஸ்மால் சைஸில் வந்துட்டு அந்த சின்னதாக சென்டரில் இருக்க அந்த பிளாக் கலர் ஸ்பேஸில் மட்டும் தான் நம்ம எழுத முடியும். ஸோ அதில் வந்துட்டு கீப் ஸ்மைலிங் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு ஒரு சின்ன ஸ்மைலி ரெண்டுத்துலேயுமே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளோட புக் மார்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக அதில் வந்துட்டு நம்ம மேலே அந்த த்ரெட்டு வந்துட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட புக் மார்க் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ சின்ன மோல்டுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த சின்ன த்ரெட் வந்துட்டு ரெட் கலர் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய மோல்டு இருக்குல்ல, நம்ம ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கோம்ல, அதில் வந்துட்டு எல்லோ கலர் த்ரெட் வந்துட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புக் மார்க் டைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.